ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா என்னுடைய ஸ்டைலில் நான் வந்து பூண்டு குழம்பு தாங்க செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சாச்சு. எண்ணெய் நல்லெண்ணெய் நான் ஊற்றியிருக்கேன். இதோட வந்து கடுகு வெந்தயம் தாளிக்க சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், கடுகு வந்து பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இதோட க்ளீன் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பூண்டு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு மிளகாத்தூள் நல்லா பூண்டோட எண்ணெயோடு வதங்கிடுச்சு. இப்போ புளித்தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்து ஒரு துண்டு வெல்லம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், என்னுடைய ஸ்டைலில் பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.